ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வாரம் ஒரு வலம். ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு வணக்கம். தொடர்வது இந்த வாரத்தின் இலங்கையின் முக்கிய செய்திகள். மியான்மரில் கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் விடுவிப்பு. மியான்மர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை மீனவர்கள் 12 பேரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மியான்மருக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரியில் 2 படகுகளில் 12 மீனவர்கள் சிலாபத்தின் மாரவில பகுதியில் இருந்தும் திருகோணமலை பகுதிகளில் இருந்தும் ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைக்காக கடலுக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் தவறுதலாக மியான்மர் கடற்பரப்பிற்குள் நுழைந்திருந்த நிலையில் அந்நாட்டு கடற்படையினர் குறித்த மீனவர்களை கைது செய்திருந்தனர். இதையடுத்து மியான்மர் அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்த 12 மீனவர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சீனா இலங்கை சுதந்திர வர்த்தகம் ஒப்பந்தம் தொடர்பில் பேச்சுவார்த்தை. சீனாவும் இலங்கையும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளன. இந்த முன்மொழிவு கடந்த 2015க்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் கடைசி பாதியில் விவாதிக்கப்பட்டது. ஆனால் அதனைத் தொடர்ந்து வந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பேச்சுவார்த்தை இடம்பெறவில்லை. இந்நிலையில் குறித்த பேச்சுவார்த்தைகள் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் முக்கிய நோக்கம் இலங்கை ஏற்றுமதியை சீன சந்தைக்கு அனுப்புவதாகும் என நிதியமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை ஆண்டுதோறும் சுமார் 3700 மில்லியன் டாலர் மதிப்புள்ள பல்வேறு தயாரிப்புகளை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்கிறது. அதேபோன்று இலங்கையும் ஆண்டுதோறும் 700 மில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து பல்கலைக்கழகங்களையும் மீளத் திறக்கும் நாளினை அறிவித்தார் கல்வி அமைச்சர். அனைத்து பல்கலைக்கழகங்களையும் எதிர்வரும் ஏப்ரல் 27 முதல் மீளத் திறக்க தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த ஊடக சந்திப்பில் GL பீரிஸ் மேலும் கூறியுள்ளதாவது: கொரோனா வைரஸ் தொற்றின் அச்சுறுத்தல் தொடர்ந்து நிலவுகின்றமையினால் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பல்கலைக்கழகங்களை திறப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனாலும் விடுதிகளை ஆரம்பிக்கும் விடயத்தில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன. ஆகையினால் 3ஆம் 4ஆம் வருட மாணவர்களை மட்டும் விடுதிக்குள் உள்வாங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் ஸ்ரீநகர் மக்கள் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். வவுனியா பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட ஸ்ரீநகர் சனசமூக நிலையம் முன்பாக 70 நாட்களாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அப்பகுதி மக்கள் எமது காணிகளுக்கு உறுதி கேட்டு சத்தியாகிரக போராட்டத்தில் நாம் ஈடுபட்டு வரும் நிலையில் தமக்கான பதில் என்ன என கோரி வவுனியா நகரில் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் அமைதியான முறையில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றியவாறு வவுனியா வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதி முன்றலில் திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள், நாங்கள் மனிதர்கள் இல்லையா? எமது மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு இல்லையா? ஸ்ரீநகர் மக்களுக்கான காணி உறுதி பத்திரத்தினை வழங்கு, வீடற்றவர்களுக்கு வீடு வழங்கு, எமது நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு என்ன? இளைஞர்கள் விளையாடுவதற்கான மைதானத்தினை தந்து உதவு, பொதுமக்கள் ஒன்று கூடுவதற்கு பொதுநோக்கு மண்டபம் அமைத்துக் கொடு போன்ற வாசகங்களை தாங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த போராட்டத்தில் ஸ்ரீநகர் பகுதியினைச் சேர்ந்த மக்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்ததுடன் ஸ்ரீநகர் ஸ்ரீ சனசமூக நிலையத்தினர் போராட்டத்திற்கு தலைமை தாங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா தடுப்பூசிக்கு பற்றாக்குறை இல்லை. ரமேஷ் பதிரன. 2ஆம் கட்டமாக தடுப்பூசி செலுத்துவதற்கு தடுப்பூசி பற்றாக்குறை காணப்படுவதாக வெளியாகும் செய்திகளில் உண்மை இல்லை என அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பதிரன தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தின் காரணமாக கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிப்பதற்கான ஆபத்து இருந்தாலும் அதை சமாளிக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர், இந்நிலைமை தொடர்பாக அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அமைச்சர் ரமேஷ் பதிரன குறிப்பிட்டார். மேலும் தொற்றின் முதல் மற்றும் 2வது அலைகளை சுகாதார அமைச்சு அதே வழியில் கட்டுப்படுத்தியுள்ளது என்றும் தற்போதைய நிலைமை தொடர்பாக அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருவதாகவும் கூறினார்.
பருத்தித்துறை அல்வாயில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழப்பு, 3 படுகாயம். வடமராட்சி பருத்தித்துறை அல்வாய் பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தில் படுகாயமடைந்த 3 பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அல்வாய் பகுதியினைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான மு. கௌசிகன் என்பவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். உறவினர்களுக்கு இடையில் இடம்பெற்ற வாய் தர்க்கம் பின்னர் வாழ்வெட்டுடன் முடிவடைந்ததாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். சீனாவிடம் வாங்கிய கடனால் இலங்கை ரூபாயின் பெறுமதி மீண்டும் சரிந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி மீண்டும் சரிவை சந்தித்தது. 200 ரூபாயாக அதிகரித்துள்ளது. மத்திய வங்கி புதன்கிழமை வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின்படி டாலர் ஒன்றின் விற்பனை விலை 201 ரூபாயாகவும் கொள்விலை 195 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளன. சமீபத்தில் இலங்கை சீனாவிடமிருந்து புதிய கடன் தொகையை பெற்றுக் கொண்ட நிலையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி மீண்டும் அதிகரித்துள்ளது. கொழும்பு துறைமுக நகரத்திற்கு நுழைவதற்கான சீன தூதரகத்தின் அதிகாரம் குறித்து எதிர்க்கட்சி கவலை. கொழும்பு துறைமுக நகரத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வருகைகளை ஏற்பாடு செய்ய கொழும்பில் உள்ள சீன தூதரகத்தின் அதிகாரம் குறித்து எதிர்க்கட்சி கவலை தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டங்களை தொடர்ந்து கொழும்பு துறைமுக நகரத்திற்கு வியாழக்கிழமை கள விஜயம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது. எவ்வாறாயினும் சீனாவின் தூதரகம் ஏற்பாடு செய்த குறித்த விஜயம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சொந்தமான சொத்துக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வருகைகளை ஏற்பாடு செய்வதற்கான சீன தூதரகத்தின் அதிகாரம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன் ராஜகரணா கேள்வி எழுப்பினர். மேலும் விடயம் தொடர்பாக ஆராயுமாறு ஹர்ஷன் ராஜகரணா சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தனவை கேட்டுக்கொண்டார். யாழில் இராணுவத்தினரால் கிருமி தொற்று நீக்கி விசிறல். யாழ்ப்பாண நகர பகுதியில் அண்மையில் அதிகளவானோர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகிய நிலையில் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாண நகரின் பசார் வீதி பகுதியானது இராணுவத்தினரால் நீரூற்றி கழுவப்பட்டு கிருமி தொற்று நீக்கி விசிறப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது இராணுவத்தின் 51வது படையணி கட்டளை அதிகாரியின் வழிகாட்டலில் 512வது படைப்பிரிவினரால் வியாழன் காலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதில் இராணுவத்தின் 51வது படையணியின் தளபதி, 512வது படைப்பிரிவின் தளபதி மற்றும் இராணுவ உயர் அதிகாரிகள், இராணுவ வீரர்கள் கலந்து கொண்டிருந்தனர். விபத்துக்குள்ளான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம். சர்வதேச விமான நிலையம் ஒன்றில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. மாலைதீவில் உள்ள மாலி விமான நிலையத்தில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் விமானத்தின் பின்பகுதிக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமான நிலையத்தில் சேவை வழங்கும் வாகனம் ஒன்று விமானத்தின் பின்பகுதியில் மோதியதனால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் மாலைதீவு அதிகாரிகளினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் ஒரே நாளில் 796 பேருக்கு கொரோனா. மொத்த பாதிப்பு 1,00,000 நெருங்கியது. நாட்டில் மேலும் 796 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி இலங்கையில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 1,00,000 நெருங்கியுள்ளதுடன் இதுவரை 99,518 பேர் பாதிக்கப்பட்டுள்ளமை பதிவாகியுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 94,036 பேர் மீண்டுள்ளதுடன் நாட்டில் கொரோனாவால் மரணித்தோரின் எண்ணிக்கை 634 ஆக பதிவாகியுள்ளது. இந்நிலையில் இன்னும் 4,848 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் புத்துயிர் பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் உடைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி மீண்டும் அதே இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இரவு பல்கலைக்கழக நிர்வாகத்தினால் உடைக்கப்பட்டது. அதற்கு பாரிய எதிர்ப்பலைகள் எழுந்ததை அடுத்து மீண்டும் அதே இடத்தில் தூபியை அமைக்க பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள்.
வேலூர் அருகே பட்டாசு விற்பனை மையத்தில் தீ விபத்து, மூவர் உயிரிழப்பு. வேலூர் அருகே பட்டாசு விற்பனை மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர். கடை உரிமையாளர் மற்றும் அவரது பேரன்கள் இருவருமே இவ்வாறு சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். காட்பாடியை அடுத்த லத்தேரியில் பேருந்து நிலையம் அருகே மோகன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு விற்பனை மையத்தில் ஞாயிற்றுக்கிழமை தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தின் போது மோகனின் பேரன்கள் தனுஷ், தேஜஸ் ஆகியோர் உள்ளே இருந்ததால் அவர்களை வெளியே அழைத்து வர மோகன் உள்ளே சென்றுள்ளார். இதன் போது பட்டாசு அனைத்தும் வெடித்து சிதறியதில் மூவரும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேற்கு வங்காளத்தில் பேரணிகளை ரத்து செய்தார் ராகுல் காந்தி. கொரோனா வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக மேற்கு வங்காளத்தில் முன்னெடுக்க தீர்மானித்திருந்த பேரணிகளை காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ரத்து செய்துள்ளார். மேற்கு வங்காள சட்டப்பேரவை தேர்தல் 8 கட்டங்களாக நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டு நடந்து வரும் நிலையில் மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணும் நடவடிக்கை நடைபெற இருக்கின்றது. இந்நிலையில் இந்தியாவில் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. ஆகவேதான் ராகுல் காந்தி மேற்கு வங்காளத்தில் முன்னெடுக்க தீர்மானித்திருந்த பேரணிகளை ரத்து செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பொது பேரணிகளை ரத்து செய்கின்றேன். தற்போதைய சூழ்நிலையில் பேரணிகளை நடத்துவது தொடர்பில் ஏற்படும் பாதிப்பு குறித்து அனைத்து அரசியல் தலைவர்களையும் சிந்திக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கை குறித்த ஜெனீவா தீர்மானம், இந்தியாவின் நிலைப்பாடு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஜெய்சங்கர் தெரிவிப்பு. ஜெனீவா மனித உரிமை ஆணைக்குழுவில் இலங்கை அரசுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட பிரேரணையை இந்தியா புறக்கணித்தாலும் தன் நிலைப்பாட்டை இந்தியா எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும் இலங்கை அரசு சமாதான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மத்திய அரசு முயற்சி செய்ய வேண்டும் என அதிமுக ராஜ்சபா உறுப்பினர் தம்பித்துரை வலியுறுத்தியுள்ள நிலையில் அதற்கு அமைச்சர் ஜெய்சங்கர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ள அவர், இலங்கை தமிழர்களின் உரிமைகளை நிலைநாட்ட உறுதியான பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இலங்கை அரசுக்கு இந்தியா அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் தமிழர்களுடன் அதிகார பகிர்தலை உறுதி செய்ய விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். 13வது திருத்தச் சட்டத்தின்படி தமிழர்களுக்கு வழங்கப்படுவதாக வாக்குறுதி அளித்திருந்த அனைத்து அம்சங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இலங்கை அரசுக்கு தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்கள் கேட்கும் சமத்துவம், சம உரிமை ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் நட்புறவு நடவடிக்கைகளில் இலங்கை அரசு ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஆக்சிஜன் மையங்களை அமைக்க அரசு நடவடிக்கை. நாடு முழுவதும் புதிதாக ஆக்சிஜன் மையங்களை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி நாடு முழுவதும் 162 ஆக்சிஜன் மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் 33 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் கொரோனா தொற்றின் 2வது அலை மிக தீவிரமாக பரவி வருகின்றது. இதன் காரணமாக ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக பல மாநிலங்கள் அறிவித்துள்ளன. அந்த வகையில் மகாராஷ்டிராவில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சத்தீஸ்கரில் ஆக்சிஜன் பற்றாக்குறையின் காரணமாக 4 கொரோனா நோயாளர்கள் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆக்சிஜன் நிரப்பும் ஆலைகள் 24 மணி நேரமும் இயங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் கொரோனா நிலைவரம். இந்தியாவில் கொரோனா தொற்றின் தாக்கம் அதிகரித்து வருகின்ற நிலையில் ஒரே நாளில் 2,56,947 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 1,53,14,714 அதிகரித்துள்ளது. இவர்களில் 1,31,03,220 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதே நேரம் 20,30,30,944 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 8,000க்கும் மேற்பட்டோர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. மேலும் ஒரே நாளில் 1,757 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,80,550 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மர்ம நபர்களின் நடமாட்டம் உள்ளது. கமல்ஹாசன். மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள மையங்களில் மர்ம நபர்களின் நடமாட்டம் அதிகமாகி இருப்பதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தமிழக தேர்தல் அதிகாரியிடம் முறையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து தெரிவித்த அவர், வாக்கு இயந்திரங்கள் உள்ள அறையின் அருகில் வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மடிக்கணனிகள் மற்றும் மர்ம நபர்களின் நடமாட்டமும் அதிகமாக உள்ளது. இத்தகைய சம்பவங்கள் தேர்தல் விதிமீறல் மட்டுமல்ல, ஜனநாயகத்திற்கு ஆபத்தானவை. மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கோவிஷீல்டு தடுப்பூசியின் விலை உயர்வு. சீரம் நிறுவனம். கோவிஷீல்டு தடுப்பூசியின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக சீரம் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தற்போது கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகின்றன. மே 1 முதல் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தடுப்பூசி விலைப்பட்டியலை புனே சீரம் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் ரூபாய் 400க்கும் தனியார் மருத்துவமனைகளில் ரூபாய் 600க்கும் தடுப்பூசி செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி உற்பத்தியின் 50% அரசுக்கும் 50% தனியார் தொகுப்புக்கும் வழங்கப்படும் என சீரம் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மே 2 நள்ளிரவிற்குள் வாக்கு எண்ணிக்கை நிறைவு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி. மே 2 நள்ளிரவு 12 மணிக்குள் அனைத்து தொகுதிகளுக்கும் தேர்தல் முடிவை அறிவிக்கும் வகையில் பணிகள் நடந்து வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் கடந்த ஏப்ரல் 6 நடைபெற்றது. இதனை அடுத்து மே 2 வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலால் இரவு நேர ஊரடங்கு, ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் வாக்கு எண்ணிக்கையில் மாற்றம் இருக்குமா என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக பதிலளித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, மே 2 திட்டமிட்டபடி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும், மே 2 நள்ளிரவுக்குள் வாக்கு எண்ணிக்கை முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் 4வது கொரோனா தடுப்பூசியும் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக அறிவிப்பு. இந்தியாவில் 4வது கொரோனா தடுப்பூசி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக நிதி ஆயோக் உறுப்பினர் வைத்தியர் பால் தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பூசியின் 2 கட்ட சோதனைகள் நிறைவடைந்த நிலையில் அதன் முடிவுகள் மத்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளர்களிடம் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் பயோடெக்னாலஜி துறையுடன் சேர்ந்து உருவாக்கப்படும் இந்த தடுப்பூசியின் 3ஆம் கட்ட பரிசோதனை நடவடிக்கை விரைவாக ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் தடுப்பூசிகள் பயன்பாட்டில் உள்ள நிலையில் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் V தடுப்பூசிக்கும் மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆக்சிஜன் கசிவு காரணமாக 24 கொரோனா நோயாளிகள் உயிரிழப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஆக்சிஜன் கசிவு ஏற்பட்டதன் காரணமாக 24 கொரோனா நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர். வேறு மருத்துவமனைகளில் இருந்து ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட கொள்கலன்கள் கொண்டுவரப்பட்ட போதிலும் அதற்கு முன்பதாகவே 24 கொரோனா நோயாளிகள் உயிரிழந்ததாக அம்மாநிலத்தின் மாவட்ட ஆட்சியர் சுராஜ் மாந்தரே தெரிவித்துள்ளார். அதே நேரம் இந்த விடயம் குறித்து விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜேஷ் டோபே கூறியுள்ளார். அத்துடன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் உத்தவ் தாக்கரே ஆறுதல் கூறியதுடன் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளதாகவும் ராஜேஷ் டோபே அறிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என உத்தவ் தாக்கரே கேட்டுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் பயன்பாட்டிற்கு வரும் மற்றொரு மருந்து. இந்தியாவில் கொரோனா சிகிச்சைக்கு விராக்ஃபீன் எனும் மருந்தை பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. குறித்த மருந்தை ஐடஸ் நிறுவனம் தயாரித்து வருகிறது. மிதமான கொரோனா நோயாளிகளுக்கு சுவாச மண்டல பாதிப்பை குறைப்பதற்கு மேற்படி மருந்தை பயன்படுத்தலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் இதன் மூலம் நோயாளிகளுக்கு வெளிப்புறத்தில் இருந்து ஆக்சிஜன் வழங்கும் தேவையை குறைக்க முடியும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள்.
சர்வதேச எல்லைகளை மீண்டும் திறக்க முடிவு செய்யவில்லை ஆஸ்திரேலிய பிரதமர். கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்ட சர்வதேச எல்லைகளை மீண்டும் திறக்க அரசாங்கம் முடிவு செய்யவில்லை என ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார். தொற்று பரவல் அதிகமானதை அடுத்து 2020 ஆண்டு சர்வதேச பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் சமீபத்திய மாதங்களில் வரையறுக்கப்பட்ட சர்வதேச வருகையை மட்டுமே அனுமதித்து வருகிறது. எல்லையை மூடியமை, சுகாதார விதிமுறைகளை கடைபிடித்தல் மற்றும் முடக்க கட்டுப்பாடுகள் காரணமாக உலகளவில் கொரோனாவை கட்டுப்படுத்திய நாடுகளில் ஆஸ்திரேலியாவும் ஒன்றாக காணப்படுகின்றது. அங்கு இதுவரை 29,500க்கும் குறைவான நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள அதேவேளை 910 இறப்புகள் மட்டுமே பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று உலகளவில் பதிவாகிய இறப்பு எண்ணிக்கை 3 மில்லியனை தாண்டியது. கொரோனா தொற்றினால் உலகளவில் பதிவாகிய இறப்பு எண்ணிக்கை 3 மில்லியனை தாண்டிவிட்டதாக ஜோன்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. புதிய நோயாளிகள் மற்றும் இறப்பு விகிதத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் எச்சரித்த மறுநாளே இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றின் 2வது அலையை எதிர்கொள்ளும் இந்தியாவில் ஒரே நாளில் சுமார் 2,30,000க்கும் மேற்பட்ட புதிய நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன்படி தொற்று பரவல் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை உலகளவில் 140 மில்லியனிற்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அமெரிக்கா, இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளில் அதிகளவில் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள அதேவேளை அங்கு 1 மில்லியனுக்கும் அதிகமான இறப்புகள் பதிவாகியுள்ளன. கடந்த வாரம் உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு சராசரியாக 12,000 இறப்புகள் பதிவாகியுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. எகிப்தில் ரயில் விபத்து, 11 பேர் உயிரிழப்பு, 98 பேர் காயம். கெய்ரோவின் வடக்கே எகிப்தின் கலியோபியா மாகாணத்தில் நடந்த ரயில் விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளதோடு 98 பேர் காயமடைந்தனர் என்று சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெய்ரோவில் இருந்து நைல் டெல்டா நகரான மன்சோவ்ராவுக்கு இந்த ரயில் சென்று கொண்டிருந்த போது கெய்ரோவிலிருந்து வடக்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் ரயிலின் 4 பெட்டிகள் தடம் புரண்டன என்று எகிப்திய தேசிய ரயில்வே ஒரு குறுகிய அறிக்கையை தெரிவித்துள்ளது. தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு சென்ற 50 ஆம்புலன்ஸ்கள் காயமடைந்த பயணிகளை மருத்துவமனைக்கு ஏற்றிச் சென்றன. விபத்து குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக எகிப்தின் ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2002 ஆண்டு கெய்ரோவிலிருந்து தெற்கு எகிப்துக்கு பயணித்த அதிவேக ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதுவே எகிப்தின் மிக மோசமான ரயில் விபத்தாகும். தென்னாப்பிரிக்காவில் பல்கலைக்கழக கட்டடத்திற்குள் தீ பரவியதால் சுமார் 4,000 மாணவர்கள் வெளியேற்றம். தென்னாப்பிரிக்காவின் கேப் டவுனின் டேபிள் மவுண்டனின் சரிவுகளில் ஏற்பட்ட காட்டு தீயை அணைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அவசரகால பணியாளர்கள் 4 ஹெலிகாப்டரின் உதவியுடன் தீயை அணைக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதற்கிடையில் காட்டு தீயானது வேகமாக பரவி அருகில் இருந்த கல்லூரி கட்டடங்களுக்கும் பரவியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் கேப் டவுன் கல்லூரியின் நூலகம் தீக்கிரையாகியுள்ளதுடன் சுமார் 4,000 மாணவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதே நேரம் தீ விபத்தில் சிக்கி 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்து காரணமாக பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வானில் கரும்புகை காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு 100 மில்லியன் டோஸ் தடுப்பூசியை வழங்க பயோஎன்டெக் பைசர் சம்மதம். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு 100 மில்லியன் டோஸ் கொரோனா வைரஸ் தடுப்பூசியை வழங்குவதாக மருந்து நிறுவனமான பயோஎன்டெக் மற்றும் பைசர் தெரிவித்துள்ளது. 27 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் செயல் ஆணையமானது முன்வைத்த கோரிக்கையினை இரு நிறுவனங்களும் திங்களன்று ஏற்றுக்கொண்டது. இந்த அறிவிப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் மந்தமான மற்றும் மிகவும் விமர்சிக்கப்பட்ட தடுப்பூசி வெளியீட்டிற்கு மிகவும் தேவையான ஊக்கத்தை வழங்குகிறது. இதன் மூலம் 2021 ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வழங்கப்பட வேண்டிய மொத்த அளவுகளின் எண்ணிக்கை 600 மில்லியனாக உயர்ந்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் அதன் மொத்த மக்கள் தொகையான 45 கோடியில் சுமார் 10.5 கோடி பேருக்கு இதுவரை தடுப்பூசிகளை செலுத்தியுள்ளது. வெல்ஸில் வேலையின்மை வீதம் 4.8% உயர்வு. கடந்த பிப்ரவரி முதல் 3 மாதங்களில் வெல்ஸில் வேலையின்மை 3,000 அதிகரித்து 1,23,000 உயர்ந்துள்ளது. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்த வீதம் 4.8% உள்ளது. இது பிரித்தானியாவின் வேலையின்மை வீதத்துடன் 4.9% ஆகும். தேசிய புள்ளி விவரங்களுக்கான அலுவலகத்தின் தரவுகளும் வேலை இல்லாதவர்களின் எண்ணிக்கை ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட 18,000 அதிகமாக இருந்தது என்பதை காட்டுகிறது. நவம்பர் முதல் 3 மாதங்களை விட வேலைவாய்ப்பு 12,000 அதிகமாகவும் ஒரு வருடம் முன்பு இதே காலத்தை விட 5,000 அதிகமாகவும் இருந்தது.
கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியின் முதன்மை செயலாளராக மிகுவேல் டயஸ் கனேல். கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியின் முதன்மை செயலாளராக மிகுவேல் டயஸ் கனேல் நியமிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1959 ஆண்டு கியூபா புரட்சிக்கு பின்னர் பிடல் அல்லது ராவுல் காஸ்ட்ரோ தவிர வேறு ஒருவர் முதல் முறையாக கியூபாவின் தலைவராக நியமிக்கப்படவுள்ளார். காஸ்ட்ரோவுக்கு விசுவாசமானவராகவும் அவரின் பொருளாதார வடிவத்தை ஆதரிப்பவராகவும் டயஸ் கனேல் நோக்கப்படுகின்றார். தமது தலைமை பொறுப்பை இளம் தலைமுறைக்கு வழங்கும் அறிவிப்பை ராவுல் காஸ்ட்ரோ கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்தார். 60 வயதான டயஸ் கனேல் ராவுலை விடவும் 30 ஆண்டுகள் இளையவர். 89 வயதான ராவுல் காலஞ்சென்ற தனது மூத்த சகோதரர் பிடல் காஸ்ட்ரோவிடம் இருந்து பதவியை ஏற்று 2011 தொடக்கம் அந்த பதவியை வகித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தடுப்பூசி முக்கிய விடயத்தினை வெளியிட்ட அமெரிக்க அதிகாரிகள். கொரோனா தடுப்பூசிகள் கடுமையாக நோய்வாய்ப்படுவதையும் உயிரிழப்பதையும் குறைப்பதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொரோனா தடுப்பூசியில் 2 டோஸ்களையும் போட்டுக்கொண்ட 600க்கும் குறைவான அமெரிக்கர்களுக்கே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முழுமையாக கொரோனா தடுப்பூசியினை போட்டுக்கொண்ட 84 மில்லியன் பேரில் 0.01% மாணவர்களுக்கே இவ்வாறு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இஸ்ரேலிய அணுசக்தி தளத்திற்கு அருகே வெடித்து சிதறிய சிறிய விமான எதிர்ப்பு ஏவுகணை. சிறிய விமான எதிர்ப்பு ஏவுகணை நாட்டின் தெற்கில் உள்ள டிமோனா நகரில் ஒரு அணுசக்தி நிலையத்திற்கு அருகே வெடித்ததாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. இரகசியமான டிமோனா அணு உலைக்கு அருகில் உள்ள பகுதியில் இந்த ஏவுகணை தரையிறங்கிய போதும் இந்த சம்பவத்தில் எந்தவிதமான சேதங்களும் ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இதேவேளை குண்டுவெடிப்பில் அணுசக்தி தளம் பாதிக்கப்படவில்லை என்று இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. முன்னதாக சிறிய ஏவுகணை இஸ்ரேலிய விமானத்தின் மீது வீசப்பட்டதாகவும் அதன் இலக்கை மீறி டிமோனா பகுதியை அடைந்ததாகவும் இஸ்ரேலிய இராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். தவறான சிறிய ஏவுகணை SA-5 ஆகும். இது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் மீது வீசப்பட்ட பலவற்றில் ஒன்றாகும். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சிரியாவில் பல ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. 2016 ஆண்டு நீஸ் பயங்கரவாத தாக்குதல். இத்தாலியில் ஒருவர் கைது. பிரான்சின் நீஸ் நகரில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய ஒருவர் இத்தாலியில் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்தாலியைச் சேர்ந்த ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியின் அடிப்படையில் புதன்கிழமை 28 வயதான என்ரி எனும் அல்பேனிய நாட்டு குடியுரிமை கொண்டவர் கைது செய்யப்பட்டார். பிரான்ஸ் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் வழங்கிய ஐரோப்பிய பிடியாணைக்கு அமைவாகவே இவர் இத்தாலியின் தெற்கு பிராந்தியமான நேபிள்ஸ் நகருக்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டார். இவர் விரைவில் பிரான்ஸ் நீதிமன்றம் முன்பு நிறுத்தப்படுவார் எனவும் அறிய முடிகிறது. இதுவரை இந்த தாக்குதல் தொடர்பில் 8 பேர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 2022 ஆண்டின் பின்னரே இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5.5 மாதங்களுக்கு பிறகு வேல்ஸில் உள்ள பப் உணவகங்கள் மீண்டும் திறப்பு. வேல்ஸில் உள்ள பப் மற்றும் உணவகங்கள் 5.5 மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக மே 17 முதல் திறக்கப்படுகின்றது. இது குறித்து முதலமைச்சர் மார்க் டிரெக்ஃபோர்ட் கூறுகையில், வேல்ஸின் சமீபத்திய முடக்க நிலை தளர்த்தலில் ஒரே நாளில் இருந்து 30 பேர் வரை உட்புறத்துக்குள்ளும் 50 வெளிப்புறங்களிலும் சந்திக்க அனுமதிக்கப்படுவார்கள் என கூறினார். உட்புற குழந்தைகளின் செயற்பாடுகளான மென்மையான விளையாட்டு மற்றும் நீச்சல் பாடங்களும் மே 3 முன் கொண்டுவரப்பட்டுள்ளன. உடற்பயிற்சி வகுப்புகள் போன்ற 15 பெரியவர்களின் உட்புற நடவடிக்கைகள் ஒரே நாளில் தொடங்கலாம். விருந்தோம்பல் துறை, மதுபான சாலைகள், விடுதிகள், உணவகங்கள் மற்றும் அருந்தகங்கள் மே 17 முதல் உட்புறத்துக்குள் திறக்க முடியும். இந்தோனேசியாவில் காணாமல் போயுள்ள கடற்படை நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்கும் பணிகள் தீவிரம். இந்தோனேசியாவில் காணாமல் போயுள்ள கடற்படை நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பணியில் 6 போர்க்கப்பல்களை இந்தோனேசியா ஈடுபடுத்தியுள்ளது. ஒரு ஹெலிகாப்டரும் 400 வீரர்களும் தேடும் பணியில் முழு மூச்சில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சிங்கப்பூரும் மலேசியாவும் மீட்பு கப்பல்களை அனுப்புகின்றன. இதேபோன்று அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளும் மீட்பு பணியில் உதவுவதற்கு முன் வந்துள்ளன. இதற்கு மத்தியில் காணாமல் போன நீர்மூழ்கி கப்பல் மூழ்கியதாக கருதப்படுகிற இடத்தில் எண்ணெய் பரவல் கண்டறியப்பட்டுள்ளது. நீர்மூழ்கி கப்பல் புதன்கிழமை பாலி தீவுக்கு வடக்கே பயிற்சியை மேற்கொண்டிருந்த போது தொடர்பை இழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். KRI நங்கலா 402 கப்பலில் 53 பேருடன் காணாமல் போயுள்ளதாக இராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் புதன்கிழமை அதிகாலை பாலி கடற்கரையில் சுமார் 60 மைல் நீரில் காணாமல் போயுள்ளதாக
இருந்ததாக கருதப்படுகிறது. 1970 ஆண்டுகளின் பிற்பகுதியில் இந்த கப்பல் தயாரிக்கப்பட்டது. மேலும் தென்கொரியாவில் 2 ஆண்டு மறுசீரமைப்புக்கு உட்பட்டு 2012 ஆண்டு பணிகள் நிறைவடைந்தது. இந்தோனேசியா தனது நீர்மூழ்கி கப்பல்களில் ஒன்றை இழப்பது இதுவே முதல் முறை என்று கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். தவான் அபார துடுப்பாட்டம், பஞ்சாபை வீழ்த்தியது டெல்லி அணி. IPL T20 தொடரின் 11வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. மும்பை மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இப்போட்டியில் டெல்லி கேபிட்டல் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் மோதின. இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 195 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக மயாங்க் அகர்வால் 69 ஓட்டங்களையும் ராகுல் 61 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். டெல்லி அணியின் பந்து வீச்சில் கிறிஸ் வோக்ஸ், மேரிவெலா, ரபாடா மற்றும் அவிஸ்கான் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 196 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 18.2 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு வெற்றி இலக்கை கடந்தது. இதனால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இதன் போது அணியின் சிகர் தவான் 92 ஓட்டங்களையும் பிரித்வி சாத் 32 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். பஞ்சாப் அணியின் பந்து வீச்சில் ஜெய் ரிச்சர்ட்சன் 2 விக்கெட்டுகளையும் கர்ஸ்தீப் மற்றும் ரிலே மெர்டித் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக 49 பந்துகளில் 2 சிக்சர்கள் 13 பவுண்டரிகள் அடங்கலாக 92 ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட சிகர் தவான் தெரிவு செய்யப்பட்டார். மொண்டி கார்லோ மாஸ்டர்ஸ், ஸ்டேபினோஸ் சிட்சிபாஸ் சாம்பியன். ஆண்களுக்கே உரித்தான மொண்டி கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடர் இனிதே நிறைவு பெற்றுள்ளது. கடந்த 10ஆம் தேதி ஆரம்பமான இத்தொடரின் மகுடத்திற்கான ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. பெரும் எதிர்பார்ப்பு மிக்க இப்போட்டியில் கிரேக்கத்தின் ஸ்டேபினோஸ் சிட்சிபாஸும் ரஷ்யாவின் ஹென்ரி ரூபெல்வும் பல பரீட்சை நடத்தினர். பரபரப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் முதல் செட்டை 6-3 என்ற கணக்கில் ஸ்டேபினோஸ் சிட்சிபாஸ் வெற்றி தொடர்ந்து நடைபெற்ற 2வது செட்டில் ஸ்டேபினோஸ் சிட்சிபாஸுக்கு ரூபெல்ஸ் பதிலடி கொடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை தவிடுபொடியாக்கிய ஸ்டேபினோஸ் சிட்சிபாஸ் 2வது செட்டையும் 6-3 என்ற கணக்கில் கைப்பற்றி சாம்பியன் பட்டத்தை வென்றார். மும்பையை வீழ்த்தியது டெல்லி கேபிட்டல்ஸ். IPL தொடரின் 13வது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 6 விக்கெட்டுகளினால் வீழ்த்தியுள்ளது. இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாட களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 137 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து 138 என்ற வெற்றி இலக்கினை நோக்கி துடுப்படுத்தாட களமிறங்கிய கேபிட்டல்ஸ் அணி 19.1 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 138 ஓட்டங்களை பெற்று 6 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றுள்ளது. IPL போட்டியில் அதிக முறை 50 ரன்னுக்கு மேல் விராட் கோலியை முந்தினர் சிகர் தவான். வான்கடே மைதானத்தில் செவ்வாயன்று நடைபெற்ற ஆட்டத்தில் கிங்ஸ் பஞ்சாப் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் கிங்ஸ் 195 ரன்கள் அடித்தது. பின்னர் சேசிங் செய்த டெல்லி அணி எளிதாக இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. தவான் 92 ரன்கள் விளாசி அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார். பஞ்சாப் அணிக்கு எதிராக 92 ரன்கள் அடித்ததன் மூலம் IPL கிரிக்கெட்டில் அதிக முறை 50 ரன்களுக்கு மேல் அடித்த வீரர்கள் பட்டியலில் விராட் கோலியை பின்னுக்கு தள்ளியுள்ளார். டேவிட் வார்னர் 49 அரை சதம் 4 சதம் என 53 முறை 50க்கு மேல் அடித்து முதலிடத்தில் உள்ளார். தவான் 43 அரை சதம் 2 சதம் என 45 முறை அடித்து 2வது இடத்தில் உள்ளார். விராட் கோலி 39 அரை சதம் 5 சதம் என 44 முறை 50க்கு மேல் அடித்து 3வது இடத்தில் உள்ளார். டி வில்லியர்ஸ் 39 அரை சதம் 3 சதத்துடன் 42 முறை அடித்து 4வது இடத்தில் உள்ளார். ரெய்னா 39 அரை சதம் 1 சதத்துடன் 5வது இடத்திலும், ரோஹித் சர்மா 39 அரை சதம் 1 சதத்துடன் 6வது இடத்திலும் உள்ளனர்.
முதலாவது வெற்றியை பதிவு செய்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. 2021ஆம் ஆண்டு IPL தொடரில் முதலாவது வெற்றியை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பெற்றுள்ளது. வியாழக்கிழமை சென்னை மைதானத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்தின. இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பஞ்சாப் அணி முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்து களமிறங்கியது. அதன்படி முதலில் களமிறங்கிய பஞ்சாப் அணி 19.4 ஓவர்கள் நிறைவில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து 120 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அவ்வணி சார்பாக அதிகபட்சமாக மயங்க் அகர்வால் மற்றும் ஷாருக்கான் ஆகியோர் தலா 22 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டனர். பந்து வீச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சார்பாக கலீல் அகமட் 3 விக்கெட்களையும் அபிஷேக் சர்மா 2 விக்கெட்களையும் வீழ்த்தினர். இதனை அடுத்து 121 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 18.4 ஓவர்கள் நிறைவில் ஒரு விக்கெட்டை மாத்திரமே இழந்து வெற்றி இலக்கை கடந்தது. அவ்வணி சார்பாக ஜோனி பெர்ஸ்டோஃப் 63 ஓட்டங்களையும் டேவிட் வார்னர் 37 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். பந்து வீச்சில் பஞ்சாப் அணி சார்பாக பேபியன் அலன் 1 விக்கெட்டை வீழ்த்தினர். கொரோனா தொற்றில் இருந்து மீண்ட அக்சார் பட்டேல் டெல்லி அணியுடன் இணைந்தார். சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்ட் அக்சார் பட்டேல் கடந்த மாதம் 28ஆம் தேதி மும்பையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடன் இணைந்தார். அப்போது அவருக்கு கொரோனா தொற்று இல்லை. அதன் பின் இரண்டாவது கட்டமாக கொரோனா டெஸ்ட் எடுக்கும் போது ஏப்ரல் 3ஆம் தேதி பாசிட்டிவ் என முடிவு வந்தது. இதனால் தனிமைப்படுத்தப்பட்டார். தற்போது அவர் கொரோனா தொற்றில் இருந்து முற்றிலுமாக குணமடைந்துள்ளார். இதனால் மீண்டும் அணியுடன் இணைந்துள்ளார். இருந்தாலும் டெல்லி ஆடும் 11 அணியில் இணைவதற்கு கூடுதல் நாட்கள் பிடிக்கும் என கூறப்படுகிறது. டெல்லி கேபிட்டல்ஸ் ஞாயிற்றுக்கிழமை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அதன் பின் அகமதாபாத் சென்று 4 போட்டிகளில் விளையாடும். இத்துடன் இவ்வாரத்திற்கான வேரம் ஒரு வேலம் நிறைவுக்கு வருகின்றது. இத்துணை நிறமன் நிகழ்வோடு இணைந்து கேட்டுக் கொண்டிருந்த அத்துணை அன்புள்ள சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு வேரம் ஒரு வேலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.